தம்பி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பு தமிழின் நெஞ்சார்ந்த நல் வணக்கம். இப்பொழுது நாங்கள் ஒலிவில் அஷ்ரப் நகர் பிரதேசத்திலே உங்களுக்காக வருகை தந்திருக்கின்றோம். இங்கு என்ன நடக்கிறது, என்ன விடயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்ற விடயங்களை காட்சிப்படுத்தவே உங்களுக்கு தகவலை வழங்குவதற்காக நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். உண்மையிலே ஒலிவில் அஷ்ரப் நகர் என்கின்ற பிரதேசம் சிறந்த மண் வளம் மிக்க ஒரு பிரதேசம். சோழகனை செய்வதற்கு உப உணர்வு பயிற்சிகளுக்கு மாத்திரமல்ல, விவசாயம் என்று கால்நடை வளர்ப்பு எல்லா விடயங்களுக்கும் குறிப்பாக சுகாதாரமான முறையிலே வாழ்வதற்கு இதமான ஒரு பிரதேசமாக கூட அஷ்ரப் நகர் விளங்குகிறது. அந்த அஷ்ரப் நகர் அனிஃபா மேசனுடைய காலையிலே நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். இங்கு கச்சான் அறுவடை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நண்பர் ஃபாயிஸ் அவர்கள்தான் இந்த அறுவடை நிகழ்விலே இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையில் இணைந்திருப்பவர். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபாயிஸ். வலைக்கும் அஸ்ஸலாம். இப்பொழுது கச்சான் அறுவடை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எத்தனை மாதம் நிறைவடைந்திருக்கிறது? எத்தனை மாத கச்சான் இது? இது நாங்கள் இந்த கச்சான் விதை எடுத்து 9ஆம் மாதம் 12ஆம் தேதி இந்த நிலத்திலே நாங்கள் இந்த விதையை நாட்டினோம். 9ஆம் மாதம் 12ஆம் தேதி என்று சொன்னால் 10, 12 1 மாதம், 11, 12 2 மாதம், 12, 12 3 மாதம், 3 மாதங்கள் கழிந்து இப்போ 2026 ஜனவரி எத்தனை தேதி? இன்றைய தேதி எதுன்னு 17ஆம் தேதி, அதாவது இந்த அறுவடை செய்து ஸ்டார்ட் ஆகிருக்கோம். இப்போ இந்த அறுவடைக்காக நாங்கள் ஸ்டார்ட் ஆகிருக்கோம். இப்போ அறுவடை நடந்து கொண்டிருக்கின்றது. பாய்ஸ் இது 2.5 மாத்தியான் கச்சான். ஆனால் நீங்கள் கொஞ்சம் காலத்தை கூட்டியிருக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த மழைக்காலங்கள் வந்ததுக்காகவும் கச்சான் நிறைவாக அதற்குள் விதை இருக்க வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் காலத்தை கூட்டியிருக்கிறீர்கள், அப்படித்தானே? இதில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், நான் தாமதித்து பிடுங்குவதற்கான காரணம் ஒன்று இருக்கு. எப்படின்னு சொன்னால், நாங்கள் விதையிடப்பட்ட அந்த காலப்பகுதியில் விதையிட்டு அடுத்த மறுநாள் 12 நாள் மழை இல்லாமல் நிலத்தில் ஈரம் இருந்த அந்த பகுதிகளில் உருவான பயிர்களை தான் நாங்கள் இப்போ முன்கூட்டி பிடுங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த 12 நாள் மழை இல்லாமல் இருந்து அதுக்கு பிறகு பெஞ்ச மழையில் தான் இந்த முளையாத விதைகள் முளைக்க தொடங்கின. அது காலநிலை அந்த சமனா இல்லாததால் நாங்கள் ஒரு 20 நாள் கழித்து இந்த கச்சானை நாங்கள் அறுவடை செஞ்சு கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே நீங்கள் இந்த 20 நாள் கழித்து அறுவடை செய்வது மக்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். குறிப்பாக உங்களுக்கு இந்த கச்சானை பிடுங்குவதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. மழைக்காலம் என்றால் இலகுவாக பிடுங்கி எடுக்க முடியும். இப்பொழுது அந்த விடயத்தை பற்றியும் ஸ்பாயிஸ் எங்களுக்கு கூறுவார். இப்போ தற்போது நிலைமை இப்போ ஒரு கிழமையாக மழை பெய்யவில்லை, பனி தான் பெய்து கொண்டிருக்கு. இந்த மழை பெய்த நிலத்தில் இந்த கச்சானை நாம் பிடுங்குவோமாக இருந்தால் நிலத்தின் உள்ளே இருக்கிற அனைத்து கச்சான் பருப்புகள் எல்லாம் வெளியாகும். இப்போ கொஞ்சம் நிலம் இருக்கிறதால அந்த கச்சானை பிடுங்குவது கொஞ்சம் கடினமாக இருக்கின்றது. ஆகவே 2 பக்கங்களிலும் மம்பட்டியால் கொத்தி அந்த கச்சானை கிளப்ப வேண்டிய ஒரு சூழலே ஏற்பட்டிருக்கு. ஒரு ஆள் பிடுங்க வேண்டிய கச்சானை 2 பேர் நின்று பிடுங்க வேண்டிய ஒரு சூழலில் நாங்கள் இப்போ தள்ளப்பட்டிருக்கின்றோம். பாருங்கள், இதுதான் இந்த கச்சான் விளைந்திருக்கின்ற விதம். இந்த மரம் 2.5 மாதத்துக்கு பிற்பாடு அறுவடை செய்யக்கூடியதாக இருந்தாலும் அவர் கொஞ்சம் காலம் தாழ்த்தி இருக்கிறார். இது மண்ணிலே இருந்து அப்படியே மண்வெட்டியை கொண்டு அகழ்ந்து எடுக்கின்றார்கள். இல்லை கையால் பிடுங்கி எடுக்கக்கூடிய விடயம்தான். இந்த கச்சானை நீங்கள் உடனுக்குடன் பெற வேண்டுமானால் நீங்கள் ஒலிவில் அஷ்ரப் நகர் ஹனிஃபா மேசனுடைய காலைக்கு விரைந்து வாருங்கள். நாங்கள் உண்மையான தகவல்களை எப்பொழுதும் கீரல் சமூக தொலைக்காட்சி வழங்குவது என்பது உங்களுக்கு தெரியும். இங்கு சோளகம் கூட செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் சோளகம் இன்னும் பறிக்கக்கூடிய தருவாயில் இல்லை. இருந்தாலும் கச்சானை நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த காட்சி விற்பனை செய்கின்ற இடத்தையும் கூட நாங்கள் காண்பிக்க இருக்கின்றோம். இப்பொழுது இந்த கச்சானை அறுவடை செய்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் அபூபக்கர் அவர்களோடு நாங்கள் பேச போகின்றோம். இங்கே வாருங்கள். எப்படி சோமாரிக்கிறீர்களா? நல்ல சோம். என்ன நீங்கள் வம்பட்டியால் வெட்டி கொண்டிருக்கீங்க? இது கையால் பிடுங்கணும். கையால் பிடுங்கிறதுக்கு அந்த ஏற்பாடு ஒன்றும் இல்லை. மழை இல்லை. இப்போ ஒரு கிழமை கூடி மழை இல்லாத நேரத்தில் இனி தோண்டி 2 பேர் பிடுங்குற நிலப்பாடு தான் இருக்கு எங்களுக்கு. உண்மையிலே பார்க்குற நினைப்பு ஆக்களும் கூட தேவைப்படும் போல. இது எத்தனை ஒரு 10 ஏக்கரில் செஞ்சுருப்பீங்களா? 2 ஏக்கர் கச்சானும் 1 ஏக்கர் சோளம் செஞ்சிருக்கோம். கச்சான் இன்னும் மறுவடை செய்யலை. இல்லை, 4 இருக்குது. இன்னொரு கிழமை போகும் இந்த சோளத்துக்கு. கச்சான் இப்போ நான் பிடுங்கி கொண்டிருக்கோம். மழை இல்லை, கண்டு படுகிறது இல்லை. இப்போ 2 பேர் சேர்ந்து தான் இதை கன்று ஆயிருக்கு.
பாப்பா நாங்களும் பார்த்துக்கிறீங்க கெல்லுங்க பார்ப்போம். அன்பு உள்ளங்களே, இப்பொழுது இந்த கச்சான் அகழ்ந்து எடுக்கின்ற காட்சியை தான் நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். உடனுக்குடன் நீங்களும் குடும்ப சகிதம் இந்த பிரதேசத்துக்கு வர முடியும். தனியாகவும் வரலாம், குடும்பமோடு வரலாம். விடுமுறை நாட்களாக இருக்கிறது. வந்து இங்கே கச்சான் அவித்தும் சாப்பிடலாம், வீட்டுக்கும் கொண்டு செல்லலாம், வாங்கி செல்லலாம். உடனடியாக தாமதிக்காமல் அஷ்ரப் நகர் கிராமத்தை நோக்கி நீங்களும் அனிஃபா மேசன் பிரதான வீதிக்கு அருகாமையில் தான் இருக்கிறது. நீங்கள் ஒலிவில் அஷ்ரப் நகர் வீதியால் வருகின்ற பொழுது எங்கும் செல்ல தேவையில்லை. அஷ்ரப் நகர் வீதியால் வருகின்ற பொழுது வீதி ஓரத்தை தான் இந்த அனிஃபா மேசன். நீங்கள் இந்த வீதியால் வருகின்ற பொழுது யாரிடம் கேட்டாலும் சொல்லுவார்கள் அனிஃபா மேசன் என்ற காலை என்றால் எல்லோருக்கும் தெரியும், காண்பிப்பார்கள். இங்கு நீங்கள் வந்து இந்த கச்சானை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே நிறைய சிறுவர்கள் அன்பு உள்ளங்களும் கூட வருகை தந்து விடுமுறை தினம் என்பதால் இருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களோட பேர் என்ன? பாத்திமா சமீஹா. ஃபாத்திமா சமீஹா. எந்த பாடசாலையில் படிக்கிறீங்க மகள்? ஃபாத்திமா வித்யாலயம், தெற்கு ஃபாத்திமா வித்யாலயம். என்ன ஃபாத்திமா பள்ளி வாயில் அருகாமையில் இருக்கின்ற பாடசாலையில் தான் இவர் படிக்கிறார். தரம் எத்தனை படிக்கிறீர்கள்? 4ஆம் ஆண்டு படிக்கிறீர்கள். உங்களுடைய தந்தையின் பெயர்? விஸ்வியா. உம்மோட பேர்? உம்மோட பேர் விஸ்வியா. பாப்போட பேர்? அபுபக்கர். அந்த அடிக்கிற உங்களோட வாப்பா தான் என்ன? காட்டுங்க உங்களோட வாப்பாவே. வாப்பா இப்போ அறுவடை செய்ய மகள் சேனைக்கு வருகை தந்திருக்கிறார். நன்றிகள். இப்பொழுது இன்னும் ஒரு சிறிய குட்டியோடு நாங்கள் பேச போகிறோம். உங்களோட பேர் என்ன? நிஷாரா. நீங்கள் எத்தனையாம் ஆண்டில் பள்ளி பயில்கிறீர்கள்? 3ஆம் ஆண்டு. ஆண்டு 3. எந்த பாடசாலை? ஃபாத்திமா வித்யாலயமா? உங்களோட பள்ளிக்கூடத்தோட பேரை சொல்லுங்க பாப்போம். ஃபாத்திமா ஸ்கூல். என்ன நல்லா படிச்சு தராங்களா சார்? எல்லாம் பாடத்துக்கெல்லாம் போகிறீங்களா? புத்தகமெல்லாம் தந்தாங்களா? சொல்லுங்க ஆபம். இன்னும் தரலையா? பேக்கு கொத்தியெல்லாம் பண்ணிட்டீங்களா? ஓமண்டு செல்லுங்களேன். ஓமண்டு செல்லுங்க. பாய் ஒன்று காட்டுங்க. ஆபம். பாய் காட்டுங்க. ரைட். இப்பொழுது இன்னும் ஒருவர் இருக்கிறார். என்னுடைய மகள் தான் அனிகா. அஸ்ஸலாமு அலைக்கும். கமரா பாருங்க. வலைக்கும் அஸ்ஸலாம்னு சொல்லுங்க. நீங்கள் எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீர்கள்? எந்த பாடசாலையில் படிக்கிறீர்கள் சொல்லுங்க பாப்போம். அல் ஜாயிசா மகளிர் கல்லூரியில் படிக்கிறீங்களா? எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க? ஆண்டு 2. எந்த பாடசாலையில் தவிர்ந்து டியூஷன் வகுப்புக்கெல்லாம் போகிறீங்க? எந்த உங்களோட டீச்சரை பேர் சொல்லுங்க பாப்போம். அது பாடசாலையில் இருக்கிற டீச்சர், ஃபஸ்மி டீச்சர். என்ன நல்லா படிச்சு தருவாவா? நல்லம்மா டீச்சர். இன்னும் ஒரு டீச்சர் இருக்காளா? அந்த டீச்சரை பேர் சொல்லுங்க பாப்போம். சமீர். முஷ்பிரா டீச்சர். பிரத்யேகமாக பாடத்துக்கு கூட இவர்கள் செல்லுகிறார்கள். அந்த டீச்சரை பேர் சொல்லுங்க. பாய் ஒன்று காட்டுங்க பாப்போம். ரைட். இப்பொழுதோ இன்னும் ஒரு ஆள் அஃப்ரீன் அகமட் நிற்கின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். நீங்கள் எந்த பாடசாலையிலே கல்வி பயிர்கிறீர்கள் அஃப்ரீன் அகமட்? அல் ஜாயிசா. எத்தனையாம் ஆண்டில்? தரம் 4. உங்களுடைய பாடசாலையினுடைய வகுப்பாசிரியருடைய பேரை சொல்லுங்கள் பார்ப்போம். சுபைதீன் ஆசிரியர். என்னுடைய பாடசாலை கால நண்பர். சுபைதீன் ஆசிரியர் எப்படி நல்லா படிச்சு தராரா? அவர்கிட்ட சொல்லுங்க நல்லா படிச்சு தராட்டி ரியாஸ் கேட்டிருக்காராம், அடிப்பறாமன்னு சொல்லுங்க. சரியா? நாளைக்கு ஸ்கூலுக்கு இல்லையே, நாளாண்டைக்கு ஸ்கூலுக்கு போவீங்கன்னு போனீங்கன்னா சொல்லுங்க. உங்களை ஒரு ஆள் கேட்டார் ரியாஸாம். நல்லா படிச்சு தராட்டி அடிப்பறாமன்னு சொல்கிறாரு. எப்படி சார்ன்னு கேளுங்க. சரியா? அவர்கிட்ட கேட்டு சொல்லுவீங்களா? நீங்கள் எந்த டியூஷனுக்கு எங்கே போகிறீங்க? ஸ்மார்ட் காலேஜில் போகிறீங்க. உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது. என்ன அங்கே எப்படி நல்லா படிச்சு தர்றாங்களா? சரி, நல்லா படிக்கணும். பாய்னு சொல்லுங்க ஆபம். சரி, இவர்களெல்லாம் இந்த கச்சான் பறிக்கின்ற இடத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் இப்பொழுது காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம். என்னோடு எங்களுடைய கீரல் சமூக தொலைக்காட்சியுடைய என்றும் இணைந்திருக்கின்ற இந்த தொலைக்காட்சியை இவ்வளவு தூரமாக வெற்றிகரமாக முன்னெடுத்து கொண்டு வருகின்ற தொழிற்பயிற்சி அதிகார சபையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் எம்.ஏ. மாஹிர் அவர்கள். வளர்பிறை மாஹிர் என்றால் எல்லோருக்கும் தெரியும். மாஹிர் அவர்களோடு நாங்கள் மற்றொரு காணொளி இணைய இருக்கிறோம். இங்குதான் அதுவும் இடம்பெற இருக்கிறது. இந்த பறித்த கச்சானை என்ன செய்கிறார்கள் என்கின்ற விடயங்களை காண்பிக்கவிருக்கின்றோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள்.